தொகுதிக்குட்பட்ட அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை 16,72,00,000 ரூபாயில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. 16,72,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம், வேபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுச்சேரி குமரகுலப்பள்ளம் அரசு குடியிருப்பை பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா என்கிற தகடு சத்யா என்கிற ஸ்டீபன் ராஜ். இவர் மீது கொலை, வெடிகுண்டு வீச்சு, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் சத்யா கைது செய்யப்பட்டு காலப்பட்ட மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார். இவர் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் இவரது நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் சத்யாவை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து சிறையில் உள்ள சத்யாவிடம் இதற்கான உத்தரவு நகல் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் நூதன முறையில் 4 பேரிடம் பணம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண்நபர் ஒருவர் போலியான RTO இ-சலான் செயலியை அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 10,000 ரூபாய் அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டுவிட்டது. தவளக்குப்பத்தை சேர்ந்த ஆண்நபர் ஒருவர் ஆன்லைன் கேம் செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்து 10,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். திருக்குனூரை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் 10,000 ரூபாயும், வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் 1,836 ரூபாயும், நெல்லித்தோப்பை சேர்ந்த ஆண் நபர் 6,240 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் ரத்த தானம் கொடுத்து ரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் திண்டிவனத்தில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. திண்டிவனம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த முகாமை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் ரத்த தான உறுதிமொழி ஏற்று முதல் நபராக ரத்த தானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் உற்சாகமாக கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. முகாமிற்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அண்ணா திடலில் வணிக வளாக கடைகளின் சாவிகள் தொகுதி எம்எல்ஏ நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடலில் விளையாட்டு மைதானத்தை ஒட்டியுள்ள அண்ணா சாலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீடு ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு அங்கு வியாபாரம் செய்து வந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து கடைகளின் சாவிகள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோரால் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், வருவாய் அதிகாரிகள் பிரபாகரன், சிவா, இளங்கோ உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எம்எல்ஏ நேரு ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். நடிகர் பாண்டி ரவி கோரிக்கை: புதுச்சேரி கடற்கரை யோகா நிகழ்ச்சியில் ஒலி வசதி குறைவு, மாணவர்கள் அவதி. இன்று அதிகாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். காலையில் 5 மணிக்கே மாணவர்கள் வந்து ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். மாணவர்கள் பழைய கோர்ட் பகுதி முதல் செக்ரட்டேரியட் பகுதி வரை நீளமாக வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நிகழ்ச்சிக்கான ஒலி வசதிகள் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர்.
குறிப்பாக ஸ்பீக்கர்கள் காந்தி சிலை அருகில் மட்டுமே வைக்கப்பட்டிருந்ததால் தூரத்தில் இருந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் தெளிவாக கேட்கவில்லை. இதனால் பல மாணவர்கள் அருகில் இருந்தவர்களின் செயல்பாடுகளை பார்த்து பின்பற்ற வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. மேலும் சரியான ஒலி இல்லாத காரணத்தினால் யோகா பயிற்சியின் நேரம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான ஒலி வசதிகளை அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடு செய்ய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான பாண்டி ரவி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்கள் பயிற்சி நடைபெற உள்ளதால் அதற்குள் தேவையான வசதிகள் செய்யப்பட்டால் இறுதி நாளில் மாணவர்கள் சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சிறந்த முறையில் நிகழ்த்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது பிரான்சில் வசிக்கும் பிரெஞ்சு இந்திய சமூகத்தினர் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பிரெஞ்சு மொழி கல்வியை பாதுகாக்க வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணா நோன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்ட மனு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு அனுப்பப்பட்டது. 1962 இந்தோ பிரெஞ்சு ஒப்பந்தத்தை அமல்படுத்தி பிரெஞ்சு மொழி கல்வி மற்றும் பிரெஞ்சு இந்திய சமூகத்தின் கலாச்சார சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வை ஏசோன் மாகாணம் மாசி நகர பொறுப்பாளரான லாரோஸ் ஆரோக்கியசாமி ஏற்பாடு செய்திருந்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாளை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மும்மத கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை RE சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திரு வெங்கடம், வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அனந்தராமன், சிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அண்ணா சாலையில் ஜெயின் கோயில் எதிரே பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் மழைக்கொடை, இருவருக்கு மாற்றுத்திறனாளிகள் நாற்காலிகள் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை நிர்வாகிகள் கருணாநிதி, அசோகன், தயாளன், ராமலிங்கம், கோவிந்தராஜ், கைலாஷ், சிவசங்கரன், சரவணன், தங்கமணி, சூசைராஜ், ஆனந்த பாபு, வழக்கறிஞர் குமரன், ஜெரால்ட், சார்லஸ், தனுஷ், செந்தில் குமரன், காங்கேயன், புண்ணியமூர்த்தி, குமரன், ஐயப்பன், பாபுலால், ஆறுமுகம், அசோக், ராஜா, ரவிச்சந்திரன், ஜெகதீஷ், கிருஷ்ணன், பாகூர் கோபு, ஆறுமுகம், காலாப்பட்டு வேலு, மங்களம் விநாயகம், அமுதரசன், புஷ்பராஜ், கோவிந்தன் மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, முத்தமிழ், பொன்னி, சாந்தி, சித்ரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள், புத்தக பைகள் தொகுதி MLA சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களுக்கிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்கி கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஆதார் சேவை மையத்தை மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையம் புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைக்கீரைப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அப்பொழுது ஆதார் சேவைகள் குறித்த திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் உருவாக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு காணொலிகளை ஆங்கிலம், தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். MLA அழகு என்கிற அழகானந்தம், அரசின் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் முகமது யாசின் சௌத்ரி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல அலுவலகத்தின் துணை பொது இயக்குனர் அன்னி ஜாய்ஸ், இயக்குனர் பவன்குமார் பஹாவா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மையத்தில் குறை தீர்க்கும் வழிமுறையும் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மையம் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், படுக்கையிலிருந்தே எழ முடியாதவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ஆதார் சேவைகளை வழங்க உள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழக பிரமுகருமான மகேந்திரனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்கள் வழங்கப்பட்டன. நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்காக கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறுவர்களுக்காக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் 91,88,328 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை எம்எல்ஏ மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 10,470 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், அப்துல் கலாம் நகரில் 3,76,771 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைத்தல், 4,43,000 ரூபாய் செலவில் பாலம் அமைத்தல் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் 73,68,727 ரூபாய் செலவில் பல்நோக்கு கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக எம்எல்ஏ மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குப்பை வாகனம் மோதி இளைஞர் பலியானதை தொடர்ந்து சவப்பாடியை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் இதயகிரி என்பவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். திருமணமான இவருக்கு ஒரு குழந்தை உள்ளது. நேற்று முன்தினம் இரவு பணிக்கு சென்றிருந்த அவர் காலையில் சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் நிறுத்தம் அருகே பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் இதயகிரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்துக்கு காரணமான குப்பை வாகன ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி இதயகிரியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அவரது சவப்பாடையை வழுதாவூர் சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற பொழுது பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த எஸ்பி வம்சிதர் ரெட்டி விபத்துக்கு காரணமான குப்பை வாகன ஓட்டுநரை விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த மறியல் காரணமாக வழுதாவூர் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாயக் சங்கீதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்த கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இக்கண்காட்சிகளை பொதுமக்கள் கண்டு சட்டம் மற்றும் நீதி குறித்த